பெண் மேலே ஒரு செருப்பை விட்டு எறிகிறது இல்லாமல் அவட வீரன் நீங்களாம் ஆம்பளை மீசை வச்சுக்கிட்டு டிவிக்கு கட்சிக்கு பேர் வச்சுக்கிட்டு. விஜய் ஒரு தலைவனாக என்ன செஞ்சுருக்காரு? இந்த கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் என்ன உண்மையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா கல்யாண யோகம்பாங்க. சும்மா சினிமாவில் நடிச்சிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்த உடனே வந்து சிஎம் யோகம் வந்து அப்படியே சிஎம் ஆகிடுவாங்க. விஜய் சொல்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக விஜய் தோற்றுருவார். திமுகவில் உங்களுக்கு என்னென்ன குறைகள் அதை சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் பண்றாங்க. பெண்களுக்கு எல்லா மாநிலத்தை காட்டிலும் நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் பிரிவினையான பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் எப்படி இருக்குமோ அப்படி ஆகி போச்சு அதிமுக. எடப்பாடி அவர் பண்றது தமிழ்நாட்டு பெண்களுக்கு அது செய்யற துரோகம். மொழி, நம்மளோட இனம், இதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தியா பிஜேபி வளர்ந்து. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவிலிருந்து ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் மேடம். மேம், லாஸ்ட் இன்டர்வியூல நம்ம பேசியிருந்தோம், இந்த மாதிரி களத்துக்கு நீங்க போக இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட மார்ச் 15ஆம் தேதி அறிவிக்கிறாங்க எலெக்ஷன் டேட், எப்போ என்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து சில கட்சிகள் வந்து மும்முரமாக, அதாவது எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னும் தீவிரமாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் களத்துலையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. களம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு சூடாக இருக்குது, எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த லெவலில் இருக்காங்க? எல்லா கட்சிகளுமே பரபரப்பாக வேலை பார்க்குறது தானே. எலெக்ஷன் ஒரு 10 நாள் அப்படிங்கும்போது அந்தந்த வேட்பாளர்கள் வந்து விறுவிறுப்பாக வேலை பார்க்குறது இயல்பு. அதில் நான் போய் திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், அந்த சைடு போடி நாயக்கனூர், இங்கே ஆலந்தூர், இப்படி பல தொகுதிகளுக்கு நானும் கேம்பெயினுக்கு போயிருந்தேன். எல்லா தொகுதிகள்லையுமே நான் போன இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, நான் போனது எல்லாருமே ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுக்கு, அமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட செயல்பாடுகளை வந்து லைவாக தெரிஞ்சுக்கிறோம். அந்தந்த ஊர்களில் போயிட்டு அவங்க என்னென்ன இது வரைக்கும் திட்டங்கள் நிறைவேற்றியிருக்காங்க, எத்தனை கோடி செலவு ஒவ்வொரு ஊராட்சிக்கும் செலவு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான கணக்கு வழக்குகள்லாம் பார்த்து அவங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் பெண்டிங் இருக்குது அதெல்லாம் அடுத்து திருப்பியும் நம்ம முதல்வர் அவர்கள் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராகி இன்னும் மீதி இருக்கிற திட்டங்கள்லாம் என்னென்ன நிறைவேற்றுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து களத்தில் எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு வரோம். எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. திமுகவுக்கு சாதகமாக இருக்காங்கன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெண்களுக்கு சாதகமாக தான் இந்த ஆட்சி இருக்குது, பெண்களுக்கு சாதகமாக தான் திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் ஓவராலாக எனக்கு தெரிஞ்சது பெண்கள் ரொம்ப ஹாப்பியாக வரவேற்கிறாங்க. இப்போது நீங்கள் பெண்கள் வரவேற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ திமுக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரணம் சொல்லியிருப்பாங்களா? இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் மறுபடியும் வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒரு 5 காரணம் இவங்க வரணுன்றதுக்காக. மற்ற கட்சிகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுக்கான காரணத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதில் 5 அதில் 5 சொல்ல முடியுமா? ஒரே ஒரு காரணம் போதும். அவங்களுக்கு வந்து நிறைய காரணம் சொல்ல, 5 காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விடியல் பயணம். பெண்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க கிராமத்து வாசிகளை இப்போ நம்ம நினைப்போம், நம்ம சிட்டிக்குள்ளே எதுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கிராமத்துக்கு போய் கிராம மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா பஸ் வசதியும் இருக்காது, பஸ் வசதியும் இருந்தாலும் கையில் காசு இருக்காது. இங்கேருந்து போகணும்னு நினச்சா அதுக்குள்ளேயே முடங்கி கிடப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபா காசு வர்றது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வாழ்கிறாங்க இன்னமும் கிராமங்களில். நம்ம போய் பார்த்தோன்னா நிலவரம் அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த விடியல் பயணம் ரொம்பவே அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதனால தான் வந்து வயது முதிர்ந்தவர்கள் வந்து அதிகமாக அதில் பயணிக்கிறாங்க. டெய்லி வேலைக்கு போகிறவங்க அதில் அதிகமாக பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் தான் கிடைக்குது. அப்போது அதில் வந்து இந்த பஸ்ஸுக்கும் பாதி செலவு பண்ணி அவங்க போகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பெண்கள் எல்லாருமே மெயினாக அதில் ரொம்ப ஹாப்பி. அதனாலேயே நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்த்தேன், விடியல் பயணம். இன்னொன்று, மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க.
அதுவும் பார்த்தீங்கன்னா women ரொம்ப ஹாப்பி அதில். ஏன்னா மகளிர் உரிமை எல்லாருக்கும் தொகை. எந்த வித கமிஷன்ஸும் இடையில தரகர்கள் யாரும் போய் கொடுக்கறது, அதில் 100 ரூபாய் வாங்கிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போகிறதுங்கிறத ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அண்ட் மீண்டும் நம்மளோட திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா 2000 ரூபாயை அதை உயர்த்தி கொடுப்பேன்னதில் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. விமன் எல்லாருமே ரொம்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு திட்டம். ஏன்னா 2000 ரூபாங்கிறது மாதம் மாதம் அவங்க ஒரு சீட்டு போட்டு வச்சாங்கன்னா கூட வருஷத்துக்கு ஒரு விஷயம் ஒன்று வாங்கிக்கலாம் அவங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படிக்கிற பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு காலையில் சிற்றுண்டி, பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் சமைச்சு காலையில் இந்த பெண்கள் கொடுத்து விட்றது, இல்லை காலையில் அவசரத்தில் சாப்பிடாம கூட போயிடுவாங்க பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் இப்போ சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி ஒவ்வொரு வெரைட்டியில் கொடுக்குறாங்க. அதை வந்து இப்போ மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் மாற்றுறாங்க. ஸோ அது கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப அவங்களோட இது ஹாப்பி. அண்ட் படிக்கிற பசங்களுக்கு எஜுகேஷன் லோன் ஆகட்டும், விவசாய கடன் தள்ளுபடி ஆகட்டும், முதியோர்கள் திட்டமாகட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய திட்டங்கள் இருக்குது. ஸோ இதில் ஃபீமேல் ஃபேவராக வர்றதுன்னு பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் கொடுக்குறது, காலேஜ் லோனு, எஜுகேஷன் லோன், எந்த கொலாட்ரலும் இல்லாமல் எஜுகேஷன் லோன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான தோழி விடுதி. அண்ட் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ஸ்க்கெலாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் ரொம்ப செலவு பண்ணி படிக்கணுன்ற அதெல்லாம் கிடையாது. இனிமேல் அரசு கல்லூரியில் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்தவங்களே வந்துட்டு ஐஏஎஸ் எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் முதல்வன் திட்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் கிராமத்தில் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்குறீங்க. நான் கிராமத்தில் பேசுகிறத ரொம்ப ரசித்தேன். பரவாயில்ல, இந்த திட்டங்கள் வந்து மக்களை போய் சேர்ந்துருக்கு, அதை ரொம்ப வரவேற்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறது. இது ஒன்றே போதும் மக்களின் இந்த ஆட்சி, திமுகவோட இந்த 5 வருட கால ஆட்சியோட வெற்றியே வந்து இந்த சந்தோஷமான வரவேற்பு இருக்குது பார்த்தீங்களா. எங்கே போனாலும் ஆரவாரத்தோட அந்த ஒரு வரவேற்பு அது ஒன்று சொல்லிடும். இப்போது மற்ற கட்சிகள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு பயம் இருக்கும்ல, இந்த கட்சிகள்லாம் வந்து வர வேண்டாம் அப்படின்னு, அதுக்கு என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க? ஒன்று, அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமுக அம்மா இருந்த வரைக்கும் தான் அது அதிமுக. இப்போ வந்து ஒரு அடிமை திமுகவாயிடுச்சு. ஏன்னா அம்மா இருந்த வரைக்கும் அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் பல அவங்களோட ஆட்சியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்க இருந்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருந்தது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம். ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் நடந்த ஆட்சி வேற, அதிமுகவோட நிர்வாகம் வேற. பட் அவங்க போனதுக்கப்புறமா அந்த பிரிவினை, துரோகங்கள், உள்ளே இருந்து உள்குத்து, நானா நீயான்ற அந்த பிரிவினை, இது வந்து சீரியல் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். எல்லாரும் நம்ம சீரியலில் சொல்லுவாங்கல்ல, பாக்யலட்சுமி குடும்பம் மாதிரி இருக்குப்பா இந்த குடும்பன்ற மாதிரி அதிமுக இருந்தது. இன்றைக்கி உள்ளுக்குள்ளே பல பிரச்சனைகளாகி உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே இருக்க பெண்களே கயல் சீரியலில் மாதிரி அழுக, மொத்தத்துக்கே இது ஒரு இன்னைக்கு பிரிஞ்சு போன ஒரு குடும்பம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, சீரியல் ஸ்டைலில் சொல்லணும்னா. ஒவ்வொரு சீரியலாக சொல்லிட்டு இருக்கீங்க, கையல், பாக்கியலட்சுமி. இல்லை, ஒரு சீரியல் ஸ்டைலில் சொல்லணும்னா இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ், அந்த பிரிவினையான பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் எப்படி இருக்குமோ அப்படி ஆகிப்போச்சு அதிமுக. அண்டு எடப்பாடி அவர்கள் கட்சியை மொத்தத்துக்குமே வந்து மோடிட்டு அடமான வச்ச மாதிரி தான் இன்றைக்கி நடந்துக்கிறாரு. அவர் எந்த ஒரு முடிவும் அவர் எடுக்கிறது இல்லை, டெல்லியை சார்ந்து தான் அவர் முடிவுகள் எடுக்கிறாரு. டெல்லி என்ன அவர் முடிவுகள் எடுக்கலை, டெல்லி என்ன சொல்லுதோ அந்த டெல்லி பாஜகவின் முடிவை வந்து இங்கே அவர் அனௌன்ஸ் பண்ணுற வேலையை மட்டும்தான் அவர் பண்ணுறாரு. அதையும் சில நேரங்களில் அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, இவர் அமைதியாக இருந்துக்கிறாரு. இட் மீன்ஸ் அவங்க வந்து சொல்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்கிறது. ஸோ அந்த மாதிரி எந்த வித போராட்டங்களும் இப்போ வந்த டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இது எதுக்குமே இவர் வாய்ஸ் அவுட் பண்ணலையே. அது எப்படி டீலிமிட்டேஷன் கொண்டு அது எப்படிங்க நல்லதாகும்? அதாவது நமக்கு வந்து 39 எம்பி இருக்காங்க, இந்த எம்பியை வந்து நிறைய பேர் வந்துடுவாங்க, இத்தனை நமக்கு சீட்ஸே மொத்தத்துக்கே வந்து கூடும். அது விமனுக்கான இதையும் கூட்டி குறைக்கிறது. அதாவது ஒரு விஷயம் உனக்கு நான் ஈக்குவலாக இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லட்டு இருக்குது, உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு சொன்னால் அது நியாயமான விஷயம். ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று நியாயமான விஷயம். இதே வந்து இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாதி இல்லாமல் இதை வந்து கூட்டி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 2-3 வச்சு இந்த உனக்கு 1ன்னா எப்படி 2-3 ஆக்கி உனக்கு 1
அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கறது. உங்களுக்கு நான் அதாவது எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறதுலே கொடுக்க முடியும். இருக்கிறதுலையே கொடுத்தாதான் அது பெண்களுக்கு கிடைக்கிற நியாயமான ஒரு ஒதுக்கீடாக இருக்க முடியும். அப்படி அவங்க செய்யாதது ஒரு மிகப்பெரிய துரோகம் பெண்களுக்கு, தமிழ்நாட்டு பெண்களுக்கு அது செய்கிற துரோகம். 39 MP போய் இது வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு எல்லாம் இது சரியான பதிலடி. 39 பேரும் வந்து ஓட் பண்ணி அந்த மசோதாவை வரவிடாமல் தடுத்தது ஒரு மாபெரும் வெற்றி நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இதை பண்ணி ஆகணும்னு இவ்வளவு எலெக்ஷன் கெடுபிடியிலையும் வந்துட்டு முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் போராடுவோம், நாங்கள் போரிடவும் தயாராக தான் இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்ற அளவுக்கு துணிச்சலாக ஒரு முதல்வர் எலெக்ஷனோட கெடுபிடியில் சொல்லி கருப்பு சட்டை அணிஞ்சு கருப்பு கொடி ஏற்றி இவ்வளவையும் ஒருத்தர் தைரியமாக செய்ய முடியும்னா அது முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களை தவிர இந்த தைரியம் யாருக்கும் வராது. ஒரு மசோதாவை எரிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த துணிச்சல் இருக்கு இல்லையா? வேற யாரும் போராடல, திமுக மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு பாஜக டிவிக்கில கூட வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்கல்ல, இது வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் டெல்லிட்டு வேலை போயிட்டாரு, அதனால அவர் வந்து அதை வரவேற்கிறாரு. பட் ஆனால் எடப்பாடி அவர் பண்ணுறது பச்சை துரோகம். மக்களுக்கு துரோகம் பண்ணணும்னு கட்சிக்கு துரோகம் பண்ணார். அடுத்து இப்போ மக்களுக்கும் துரோகம் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டனால தான் கள நிலவரமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே வந்து பெருசாக வந்து ADMK வந்து யாருமே ஃபேவராக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பிஜேபியோடு இருக்கும்போது பிஜேபி வரக்கூடாதுங்கிறது எல்லா தெருவு பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதை மட்டும் பேசுகிறாங்க. சரி, நானுமே பிஜேபியிலேருந்து வந்திருக்கேன். ஆனால் எனக்கே வந்து பிஜேபி மேலே இவ்வளோ வெறுப்பு இருக்குன்றது களத்தில் போய் இவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் வெறுப்பில் இருக்காங்கன்றதை இப்போ தான் பார்க்க முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு பிஜேபி வேண்டாம் நமக்கு. நம்மளோட மொழி, நம்மளோட இனம் இதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக பிஜேபி வளர்ந்து வருது. பிஜேபி வந்துட்டால் நம்ம எல்லாரும் முக்காடு போடணும், தமிழ்நாட்டை அழிச்சிருவாங்க. ஏன்னா ராஜஸ்தான் மாதிரி மாநிலங்களில் ராஜஸ்தானி லாங்குவேஜே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தடுக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் தமிழை இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்ற பயம்தான் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஸோ அதனால தான் பிஜேபி ADMKவை யாரும் ஆதரிக்கலை. டிவிக்கே சொல்லவே வேண்டாம், எங்கே போனாலுமே சின்ன குழந்தைங்க எல்லா பக்கமும் விசில் வச்சுட்டே இருக்காங்க. இப்போ நான் ஃபுல்லாக பார்த்தேன், எல்லா திமுக காரங்க வீட்லேயே குழந்தைங்க வீட்டு வாசலில் விசில் வச்சுட்டு தான் இருக்காங்க. விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. அது குழந்தைங்க கிட்ட ஒரு பெரிய ரீச் இருக்குது. அது குழந்தைங்கள்ட்ட போனது வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க். அதை நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அது எப்படின்னு கெஸ் பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு விஷயந்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்க பேரண்ட்ஸை எனக்காக நீ விஜய் ஓட்டு போடணுன்னு கன்வின்ஸ் பண்ணுறதையும் நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலிஸ்லேயே, என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலிஸ்லேயே அவங்க ஃபேமிலியோட வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு என்னை பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிக்கிட்டு, எப்படி நீங்கள் விஜய் கட்சியிலேருந்து போனீங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன், விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா, நான் பெட்டு கட்டுறவங்க கிட்ட இப்படிலாம் இந்த குழந்தைங்க வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது குழந்தைங்க மனசுல அவர் அஃப்கோர்ஸ் இடம் பிடிச்சவர் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கான காரணம் திரையில இருக்கிறதுனால இடம் பிடிச்சிருக்காருன்னு எடுத்துக்கிட்டுமா, இல்லைங்க செயல்பாடுகள்னால? ஐயோ, கண்டிப்பா சினிமா தாங்க. அதாவது இது குழந்தைங்க மனசுல மட்டும் இல்லை, நீங்க நான் யாருக்கு விஜய் பிடிக்காது, எல்லாருக்கும் விஜய் பிடிக்கும். விஜய் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சவர் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜய் ஒரு தலைவனா என்ன செஞ்சிருக்காரு, இந்த கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு, அந்த கட்சியை ஒரு சீரமைச்சு கொண்டு போயிருக்காரா, அட்லீஸ்ட் அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்தியிருக்காரா, ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகணுன்ற அந்த ஒரு இது கூட இன்னும் வரல. அதுக்குள்ளே எடுத்தோடனே வந்து சிஎம் அப்படிங்கிறது வந்து அவர் நினைக்கிறது, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா கல்யாண யோகம்பாங்க. அந்த மாதிரி சும்மா சினிமாவில் நடிச்சிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்த உடனே வந்து சிஎம் யோகம் வந்து அப்படியே சிஎம் ஆயிடுவாங்களா? அது நடக்க வாய்ப்பு இல்லைன்றது அவருக்கும் தெரியும். இப்போதான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. அறிக்கையும் அவர் விட்டுருந்தார்ல, இது வந்து பாரபட்சம் பார்க்குது தமிழ்நாட்டுக்கு, டீலிமிட்டேஷன் வேண்டான்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து அவர் எழுதி கொடுக்குறத வாசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த ஊரில் இருக்கோம், தூத்துக்குடியில் இருக்கோமா கன்னியாகுமரியில் இருக்கோமான்ற கன்ஃபியூஷனில் தான் பேசுகிறாரு. தூத்துக்குடி மக்களுக்கு வணக்கம்ன்றாரு. சாரி, இல்லை தூத்துக்குடியில் உங்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்துட்டேன், இது கன்னியாகுமரியா, உங்களுக்கும் சொல்கிறேன் அவங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாரும் என் நண்பா நண்பி தானேன்றாரு. அவர் என்ன மனநிலையில் வந்து பேசுகிறாருன்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஒரு குழப்பத்திலே இருக்காரு. எழுதி கொடுக்குறத அப்படியே வாசிக்கிறாரு. என்ன சொல்கிறோம், முதல்ல இலவசம் இல்லைன்னு சொன்னோம், அப்புறம் இலவசத்தை நம்மளே அறிவித்தோம். இலவசத்தை எதிர்த்து தானே நீங்கள் வந்தீங்க. அண்ட் நான் தெரியாமல் கேட்குறேன், 5 வருஷம்
வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்தப்ப நீங்களும் திமுகவை ஆதரித்து தான் ஓட்டு போட்டீங்க. அதை உங்களோட நெருங்கிய நண்பர், உங்களோட கட்சியோட நிர்வாகி ஆதவ அர்ஜுனாவே வந்து ஓப்பனாக உங்களையும் வச்சுக்கிட்டே சொன்னார், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து திமுக ஆதரித்து தான் இந்த ஆட்சி வந்ததுக்கு காரணம் நீங்களும் ஒருத்தர். உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, விஜய் வந்து திமுகவை ஆதரிச்சிருக்காரு, அப்போ நம்ம ஸோ நீங்களும் ஒருத்தர் தான் இந்த ஆட்சியை ஆதரிச்சு. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கணுன்றதுக்காக ஒரு கட்சியை வந்து எதிர்த்து பேசலாம். எல்லா கட்சியும் எதிர்த்து தான், நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், மற்ற கட்சியை எதிர்த்து தான் பேசுவோம். ஆனால் எதிரி போல் சித்தரிக்க மாட்டோம். அவர் எதிரி மாதிரி இப்போ முதல்வர் அவர்கள் எப்படி பேசுகிறாரு, உங்களுக்கு யார் எதிரின்னு கேட்குறாங்க. எதிரின்லாம் நான் யாரையும் நினைக்கிறது இல்லை, எல்லாரும் நமக்கு தோழர்கள் தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. எதனால் அப்படி சொல்கிறாருன்னா, நான் வேற நீங்கள் வேற கிடையாது, எல்லாரும் மக்கள் பணிக்கு தான் வந்திருக்கோம். அரசியல்ன்றது மக்கள் பணி தான். நான் ஒன்று செஞ்சு நீங்கள் அதுக்கு துரோகம் பண்ணுறது கிடையாது. அப்படி நீங்கள் ஒரு விஷயம் நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன்னா நீங்கள் 4 விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களை மக்களுக்கு பிடிக்க போகுது. அப்படி அதில் உங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறது தான் கட்சிகளை ஒழிய, ரெண்டுமே மக்கள் பணி தான். அப்படி இருக்கும்போது இந்த 5 வருஷத்தில் எப்படி திடீர்னு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு 77 வருஷ கட்சி வந்து எப்படி வந்தது? சடன் டெவலப்மெண்ட், இவ்வளோ ஒரு ஹேட்ரட் சொல்கிறாருல்ல, எப்படி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே கட்சி ஆரம்பித்து ஆட்சியில் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரா எதுக்கு? அப்போ ஓட்டு போட்டு ஒரு 2 வருஷத்துலேருந்து எதுக்க ஆரம்பிச்சிட்ட? அந்த 2 வருஷத்தில் என்ன நடந்தது? நீ ஓட்டு போட்டல, ஓட்டு போட்டு 2 வருஷத்தில் நீ கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து திமுக தான் எதிரின்ற. அப்போ அந்த 2 வருஷத்துக்குள்ளே எதுக்காக எதிர்க்கிறீங்க? நீங்கள் எதுக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த திட்டம் பிடிக்கலன்னு சொல்லு, நீங்கள் இந்த திட்டத்தை இப்படி டெவலப் பண்ணுன்னு சொல்லு, இல்லை இந்த ஃபண்டு வந்து இப்படி கொண்டு போகிறீங்க, நீங்கள் இந்த ஃபண்டை இதில் செலவழிக்கிறதுக்கு பதிலாக இப்படி மாற்று செலவழித்து இந்த வகையில் நம்ம இதை கொண்டு போகலான்னு சொல்லுங்கள். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீயே எதிரி, உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்றது மட்டுமே ஒரு பாயிண்டா விஜய் சொல்றாருன்றதுக்காக எல்லாருமே ஏத்துக்கிற முடியாதுல்ல. இல்லை, இதுக்கு முன்னாடியும் அவருக்கு சில முரண்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் டிஎம்கேக்கு போட்டிருந்தாலும் ஒரு சில முரண்கள் இருந்திருக்கலாம் அவங்க மேலே. சரி, ஓகே, இதுக்கப்புறம் இது வந்து சரியாகிடும்ன்ற நம்பிக்கையில் ஒரு ஓட் போட்டிருக்கலாம். அதன் பிறகு அந்த முரண்கள் அதிகரிக்க, அதாவது ஊழல் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு தான் அதிகமாக வைக்கிறாரு. அது அதிகமாகுதுன்ற பட்சத்தில் இனி இவங்கெல்லாம் வந்து மாற்றாக மாட்டாங்க, நானே மாற்றா வரேன் அப்படின்னு வந்திருக்கலாம் இல்லையா? அதனால இந்த உள்ள இருந்த அந்த முரண்கள் எல்லாம் ஒன்னொன்னா அவர் வந்து வெளியே சொல்றாருன்னு எடுத்துக்கலாம்ல. அப்படி ஏதாவது சொல்லுங்க, திமுகவில் உங்களுக்கு என்னென்ன குறைகள் அதை சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் பண்றாங்க. அதாவது பெண்களுக்கு எல்லா மாநிலத்தை காட்டிலும் நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் குற்றம் கம்மியாக இருக்கு. அதிமுக ஆட்சியில் இருந்த குற்றங்களை விட திமுக ஆட்சியில் குற்றங்கள் கம்மியாக இருக்குது. ஏன் அதிமுக இதில் வந்து பொள்ளாச்சி இஷ்யூ நடக்கலையா? அன்னைக்கு எங்கே போயிருந்தாரு? அதாவது குற்றம் எல்லா ஆட்சியிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குற்றத்தை தடுக்கிறதுக்கு என்ன செக்யூரிட்டி கொடுக்குறோம், லா அண்ட் ஆர்டர், இதை வந்து சட்ட ரீதியாக எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்குறோமா இல்லையா, இதுதான் அந்த ஆட்சியில் பண்ண முடியுமோ ஒழிய இந்த ஆட்சியில் குற்றமே நடக்காதுன்றது யார் எழுதி கொடுப்பாங்க? வீட்டுக்குள்ளே இருக்கவனே எப்படி இருக்கான்றத கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் ஆண்களோட செயல்பாடுகள் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது வீட்டுக்கு வெளியில், படிக்கிற இடத்துல, நடந்து போகிற வழியில், இப்படிலாம் எந்த ரூபத்தில் யார் வருவான்றது தெரியாமல் இருக்குது. ஸோ பெண்கள் நம்ம தான் நம்மளை சேஃப்டியாக வச்சுக்கணும். அரசாங்கம் அதையும் மீறி உங்களுக்கு பாதுகாப்பு 100 இருக்குது. பெண்களுக்கான 1098 விமனுக்கு சப்போர்ட்டுக்கு உடனே வராங்க. இத்தனை சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்னா அந்த இடத்துல வரலை, அரசு வரலை, நாங்கள் ஹெல்ப் கேட்டு அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி வரலை, இல்லை இந்த தவறு நடந்து அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல அப்படின்னா அது வேற. அதை விட்டுட்டு இந்த தவறு நடந்தது, இந்த நபர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இருந்தார் அப்படின்னு பார்த்தா இந்த அமைச்சரோட இருந்தாருன்னு ஃபோட்டோஸ் போடுறாங்க. அதை ரொம்ப வேடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லா அமைச்சர் கூடயும் நிறைய பேர் வந்து போகிற வழியிலெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ என் கூட 4 பேர் போகிற வழியிலெல்லாம் உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க கிட்ட, ஒரு நடிகர்கள் கிட்ட, ஒரு தலைவர்கள் கூட, சக மனிதர்கள் போகும்போது வரும்போது பார்க்குறவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் கூட ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்களா இல்லையா? முதலமைச்சர் மேற்கொண்டு ஃபோட்டோஸ் வந்து எடுக்க வர்றவங்க முதலமைச்சர் கூட எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா உங்கள் ஐடி கொடுங்க, உங்கள் ஹிஸ்ட்ரி என்ன, உங்கள் மேலே என்னென்ன எஃப்ஐஆர் இருக்குன்னு யாருமே பார்க்குறது இல்லை. போகிற வழியில் தான் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வச்சு இவருடன் தொடர்புள்ளவர், அவருடன் தொடர்புள்ளவர் அப்படின்னு சித்தரித்து இந்த மீடியா வந்து அதை ஒரு வேறு மாதிரி கொண்டு போத ஒழிய, இதை யாரும் ஆதரித்து, இந்த பர்சனுக்கு ஆதரித்து நீ போய் இந்த பெண்ணை இது பண்ணுப்பா,
எங்கள் கூட சப்போர்ட்டுக்கு இருந்துக்க, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி கொடுத்து, இல்லை அவங்கள தப்புலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழிவகுத்து கொடுத்து இப்படி ஏதாவது நடந்திருக்கா? கிடையாது. ஒரு சும்மா ஒரு பொய் இதை கொடுக்கறது அவங்க மேலே, அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஆட்சிகளில் எப்பவுமே மாறி மாறி அது பண்ணுறாங்க. அது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் நந்தனத்தில் பேசியிருக்காரு, பரப்புரை வந்து இன்னியோட நிறைவு பெறுது, எல்லா கட்சிகளையும் 6 மணிக்கு மேலே எந்த ஒரு பரப்புரையும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி. நந்தனத்தில் பேசுகிற போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாஜகவோட மறைமுக கூட்டணியில் திமுக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கரூரில் நடந்த விஷயத்துக்கு வந்து என் மேலே பழி போட்டிங்கன்னு மீண்டும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ மறைமுக கூட்டணியில் இவர் திமுக இருக்கா? இது ஊரே அடைஞ்சது யார் இருக்கான்றது. இது எப்படி சொல்கிறது, விஜய் வந்து ரொம்ப ஒரு இந்த லாஸ்ட் டே இன்றைக்கி 6 மணியோட முடியுது பிரச்சாரம் அப்படின்னு சொன்னால், இது வேறு. எல்லா கட்சிகளுக்கும் இன்றைக்கி ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்கு 6 மணி. ஆனால் விஜய்க்கு டெய்லியுமே 6 மணிக்கு முடிஞ்சிடும். எல்லா கட்சிக்கும் 9-9:30 வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, டெய்லி பிரச்சாரம் போகிறாங்க, பகலில் போகிறாங்க, இரவில் போகிறாங்க. வயதில் மூத்தவங்களை கூட நான் பார்க்குறேன், வயசானவங்க கூட வந்துட்டு கேண்டிடேட்டு எல்லாம் காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு அந்த வெயிலெல்லாம் போகிறாங்க, திருப்பி ஈவினிங்கில் வந்து அதே மாதிரி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 9-9:30 ஆகிடுது முடிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இவர் முழு நேர ஓய்வு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே வர்றாரு, ஒரு தொகுதி போகிறாரு, இங்கே போகிறாரு, அங்கே போகிறாரு, முடிச்சுக்கிறாரு. 6 மணிக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா 6 மணிக்கு கரெக்டாக வீட்டில் விளக்கேற்ற போயிடுவார். நான் அந்த ஒரு ஹேபிட் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்ற போயிடுவார். இது வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான் நமக்கெல்லாம் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து டெய்லி விளக்கேற்றிடணும். இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுறாரு விஜய். அவர் வந்து ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி திமுக கூட இருக்குது, அதை டைவர்ட் பண்ணுறாரு. பிஜேபி எங்கள் கூட இருந்தால் நாங்கள் இந்நேரம் இந்த டீலிமிட்டேஷனை எவ்வளோ ஸ்மூத்தாக முடிச்சிருக்கிறோம். நாங்கள் ஏன் போராடுறோம்? அப்போ நாங்கள் போராடுறோம், நீ போராடினியா? அதாவது ஒரு டீலிமிட்டேஷன் மாதிரி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில், அது ஒரு பெரிய பிரச்சனை. நாளைக்கு நமக்கான வாய்ஸ் போயிடும். நமக்கு பாராளுமன்றத்தில் நமக்குன்னு ஒரு எந்த இதுவுமே இருக்காது. நம்மளை கணக்குலேயே சேர்க்காம பாஜக என்ன நினைக்குதோ அதை நடத்தக்கூடிய சிஸ்டம் தான் இந்த டீலிமிட்டேஷன் இப்போ கொண்டு வந்தது, இந்த நெருக்கடியில் கொண்டு வந்தது. இப்படி ஒரு விஷயத்துக்கு நான் வந்து உங்களை எதிர்க்கிறேன், ஆனால் ரொம்ப ஓப்பனாக எதிர்க்க மாட்டேன், சைலண்ட்டாக எதிர்த்துக்கிட்டு நான் உள்ளே இருக்கேன். ஏன்னா நான் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஒரு லெட்டர் மட்டும் போட்டு போராட்டம் அறிவிச்சாரா? இல்லை, எனக்கு புரட்சி பண்ணார், கோலம்லாம் விசில் மாதிரி கோலம் போட்டு புரட்சியா அப்படின்னு அவங்க வாரியர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. வீடு வீடாக அதாவது முதலமைச்சர் வந்து கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்டை போட்டு அவர் வந்து எதிர்ப்பை தெரிவித்து ஒரு அறிவிக்கிறாரு. ஆனால் வந்து அன்னைக்கு முதல்வர் அவர்கள் சொன்னதை கேட்டு இவர் நடந்துக்கிட்டா கூட பரவாயில்ல, அன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்டு வாசலில் விசில் கோலம் போடுங்க பொம்பளைங்கள்லாம் சொல்கிறாரு. இவர் எப்போவுமே ஒரு விஷயம் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு விஷயத்தை கொண்டு போகணும், சீரமைச்சு கொண்டு போகணுன்னா அந்த விஷயத்தை அவர் செய்ய மாட்டார். அதுக்கு ஆப்போசிட்டாக என்னவோ அதை தான் செய்கிறாரு. அந்த விஷயம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கா இல்லையா? விஜய் அதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? எந்த பிரச்சாரத்துலேயே அது பேசினாரா? இத்தனை பிரச்சாரம் நீ வாய்களையே பேசுறியே, எல்லாத்தையும் சொல்கிறல்ல, இது நாங்கள் கூட்டணி, கரூர் பிரச்சனையெல்லாம் சேர்க்குறிய, கரூர் பிரச்சனையில் வந்து முதல்வர் பழி போட்டாரா? டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம், போலீஸ் சொன்ன டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம். டைமுக்கு வரலன்றது தானே அங்கே பிரச்சனை. அவர் சொல்கிறாரு டைமுக்கு அங்கே வரலன்றது தானே அங்கேயே பிரச்சனையாச்சு. லைவ்ல உலகமே உலகமே பார்த்தது. எத்தனை மணிக்கு வர சொன்னது, எத்தனை மணிக்கு போனாங்க? 3 மணிக்கு வரேன்னு தானே 7 மணிக்கு போனாங்க. அப்போ வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் மாற்றி உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது வேறு மாதிரி சொன்னீங்கன்னா அது வேறு மாதிரி மாறிடும்னு நினச்சி சொல்கிறீங்க. இந்த பாபநாசம் படத்தில் மாதிரி ஒரு பொய்யை வந்து மீண்டும் மீண்டும் சொன்னோம்னா அதை உண்மையாக்கிடலான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தாமதமாக போனது தானே தப்பு. இடையில எவ்வளோ மக்கள் அவங்கள அப்படியே விட்டுட்டு வர சொல்கிறீங்களா பார்க்காம? அப்போ அது தப்பு தானே. இடையில இருந்த மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்த டைமில் அங்கே பார்த்துருணும். அடுத்த ஊரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே கொடுத்த டைமில் வந்துட்டு அங்கே லேட் ஆகிடுச்சு, அங்கே பார்த்துட்டு வந்தனால இங்கே லேட் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு தப்பு நடந்தால் அந்த தப்புக்கு காரணம் நம்ம தான் அப்படின்றத நீங்கள் ஒரு மனசாட்சியோடு அதை ஒத்துக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு முதலமைச்சர் வந்து அங்கே வந்து உங்களை லேட்டாக வாங்கன்னு சொன்னாரா? முதலமைச்சர் உங்களுக்கு டைம் போட்டு கொடுத்தாரா? இல்லை உங்கள் இடத்த சூஸ் பண்ணாரா முதலமைச்சர்? எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான். எல்லாத்துக்கும் ஸ்டாலின் சார் தோத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவார், ஐயோ நம்ம விஜய் வந்து பாடாப்படுத்தி. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஐயோ ஸ்டாலின் சார் வந்து அவர் தோத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதெல்லாம் விடுங்க. இந்த மே 4ஆம் தேதி இவங்க தோத்ததுக்கப்புறம் இவங்க மூஞ்செல்லாம் எங்கே போய் வச்சுக்க போகிறாங்கன்னு நான் பார்க்கணும். உறுதியாக தோக்க போகிறது உறுதி தான். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், விஜய் சொல்கிற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக விஜய் தோத்துருவார். ஆனால்
தோத்தன்னைக்கு இந்த பேச்செல்லாம் பேசிட்டு காணா போய் ஓடி ஒளிஞ்சுக்கிற கூடாது பனையூரில். குறிப்பாக இந்த ஆதவ அர்ஜுனா இல்லாத பேச்செல்லாம் பேசிட்டு அறிவு கட்ட உதயநிதின்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு டெப்டி சிஎம், சிட்டிங் சிஎம், டெப்டி சிஎம்முக்கு என்ன மரியாதை நீ கொடுக்குறியோ அதை தானே உன் தொண்டை கொடுப்பான். அப்போ நீயே மரியாதை கொடுக்கணும், உன் தொண்டை அதை பார்த்து தானே பேசுவான். அப்போ உன்னை பார்த்து தானே கீழே இருக்க பொம்பளை கூட டே வாடா போடா, நீ எங்கே போனாலும் இந்த டிவிகே குரூப்ஸ் வந்து எங்கே போனாலும் சண்டை, நீ நானா பார்த்துருவோமா, இதை தான் பேசுகிறாங்க எல்லாருமே. எங்கேயுமே யாருமே கருத்து ரீதியாக மோதுறதில்ல. போகிற இடங்களில் செருப்பு விட்டு எறிகிறது, இவங்க திவ்யா சத்யராஜ் மேலே செருப்பை விட்டு எரிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கருத்து ரீதியாக மோதுங்க. ஒரு பெண் மேலே ஒரு செருப்பை விட்டு எறிகிறது இல்லாமல் வீரன் நீங்களாம் ஆம்பளை மீசை வச்சுக்கிட்டு டிவிகேன்னு கட்சிக்கு பேர் வச்சுக்கிட்டு திடுறீங்க. விஜய்க்கு தொண்டர்லாம் இப்படியா இருப்பான்? ஒரு ரசிகன் இப்படி இருக்கான், நம்ம தொண்டை இப்படி இருக்கான்னா அதுக்கு வெக்கப்படணும், வேதனைப்படணும். அதை விட்டுட்டு நீங்களும் வந்து நான் பழி போட்டு ஸ்டாலின் சார் தான் எல்லாத்துக்கும் காரணம், பார்த்துருவோமா, நீங்கள் என்னைக்கு அங்கே மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பீங்கன்னு பார்க்கலாமா, நீ தோற்று போயிட்டா எங்கே போய் வச்சு போவோம் மூஞ்சியை. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி என்ன மனநிலையில் மக்கள் இருக்காங்க, யாருக்கு ஆதரவு தர போகிறாங்க அப்படின்றத இன்னும் ஒரு நாள் கழித்து தான் நம்ம வந்து பார்க்கணும். எலெக்ஷன் முடிஞ்சு யார் வந்து முதல்வராக வரப்போகிறாங்க அப்படின்றத வந்து அந்த நாள் வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு நிறைய பேசுறதுக்கு நாள் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். இன்னைக்கு எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.